பவனி முன்னுரை. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று இறைப்பதம் கூடி வந்துள்ள அன்பு உள்ளங்களே, இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் குருக்களையும் அருளப்பரின் அருளாசிரை பெற வந்திருக்கும் அன்பு இறை மக்களையும் கும்ப ஆரத்தி எடுத்து இனிதே அன்புடன் அழைக்கிறோம். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரமுள்ள நாம் பெறுவோம் பாருங்கள், நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மறந்து
வந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து வெளியில் காண கூடுங்கள். இருள் மறைந்த ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்த ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆனந்தத்தில் இன்னிசை இசைக்க, கீதங்கள் முழங்க, இதயத்தில் இறையாசிர் பொங்க, புதுமையான புனித நன்னாளில் நலன்கள் பல பெற்றிட, இனிமையான எண்ணங்களை இறைவன் பால் எழுப்பிட, உள்ளம் உவகையால் பூத்திட, ஆண்டவரும் பீடம் கூடியுள்ள இறை குருக்களையும் இறை மக்களையும் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க இளையோர்கள், பீடப்பூக்கள், அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவை விட்டு அனைவரும் விலகிச் சென்றாலும் நம் புனிதர் சிலுவையின் அடுவில் நின்று என்றார் வரலாறு உண்மையை நமக்கு விட்டு சென்றார், தடம்பதித்தார். இளையோர்கள் சிறியோர்கள் என்று நாமும் சிறு சிறு பக்தி முயற்சிகளிலும் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் ஆலயம் வருவோம், நாமும் இயேசுவின் அன்பு சீடராவோம் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இறைவோம், இறை ஆசீர் பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்திப்படுத்துகின்றோம். உமதே மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஊத்துமலை என்னும் எம் பங்கின் பாதுகாவலராகவும் இயேசுவின் அன்பு சீடராகவும் அருளப்பரை தேர்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவித்துடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் ஊழியனை பற்றி இறைவாக்கினர் எசையா உரைக்கும் செய்திகள் இயேசுவுக்கு பொருந்தி அமைவதையும், துன்புறும் ஊழியரான இயேசு நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வசனங்கள் 2 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வசனங்கள் 2 முதல் 7 முடிய. இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார்,
அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் ஓம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமையாளித்தே, மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. தாவீதை கண்டுபிடித்தே, என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். கண்ணீர்
இன்றைய இரண்டாம் வாசகமானது நமக்கு தெளிவுபடுத்துவது கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு நாம் ஒருபோதும் துன்புறுத்தப்படாமல் இருப்பதாக ஆண்டவரின் சிலுவையை பற்றி கொண்டு வாழ்பவர்களுக்கு கடவுளின் அமைதியும் இரக்கமும் உண்டு என்பதையும் எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். புனித பவுல் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 12 முதல் 18 முடிய. புனித பவுல் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 12 முதல் 18 முடிய. உலகின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகின்றவர்களே, விருத்தச்சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகின்றார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கின்றார்கள். விருத்தச்சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உடலில் செய்யப்படும் அறுவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் விருத்தச்சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றார்கள். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்த வரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகத்தை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். விருத்தச்சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதின் அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா 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 ஆண்டவரே பேசும் உம்மடியவன் நான் கேட்கின்றேன். உம்மடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. பரிசுத்த யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பரிசுத்த யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 25 முதல். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, புனித அருளப்பருடைய யோவானுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக, மகிழ்ச்சியாக, ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த நாள் திருவிழாவிற்கு அல்லது திருப்பலிக்கு வந்தாலும் ஒரு பெருங்கூட்டமாகவே இருக்கிறீர்கள். குழந்தைகள் இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு முன்பாக வரிசையாக அமைதியாக செபிக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி. உங்களுடைய பங்கின் அல்லது உங்களுடைய ஊரினுடைய விசுவாசத்திற்கு அது அடையாளம். கடவுளோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவிற்கு மிகச்சிறந்த அடையாளம். இயேசுவும் நமது பாதுகாவலரும் இறக்கும் வரையிலும் சிலுவை நடியிலும் ஒன்றித்திருந்தது போல எல்லா நிலையிலும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருளை உங்களுக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பக்தியையும் நம்பிக்கையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கரவொலி எழுப்பி ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லிவிடுவோம். இனியவர்களே, இந்த நாளிலே இந்த திருவிழா காலத்திற்கு மிகச்சிறந்த தலைப்புகளை எடுத்து அதைவிட மிக அழகாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு நிகழ்வு என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இந்த விசுவாசத்தில் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பாசத்திற்குரிய தந்தை, அன்பு நண்பர் தருணவர் அருள் மரிநாதன். யோவான் என்றால் அருள் அப்படின்னு பொருள். பாதுகாவலுடைய பெயரை தாங்கி இருக்கிற உங்களுடைய பங்கு தந்தைக்கும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, இன்றைய நாடினுடைய தலைப்பு என்ன? சிலுவை அடியில் நின்ற அன்பு சீடர். இயேசுவிற்கும் நம்முடைய பாதுகாவலர் யோவானுக்கும் அருளப்பருக்கும் மிகச்சிறந்த ஒரு நெருக்கம் உண்டு, ஒரு நட்பு உண்டு, ஒரு பாசம் உண்டு, பிணைப்பு உண்டு. அப்போ இந்த தலைப்பை பார்த்த உடனே இயேசுவையும் நமது பாதுகாவலர் யோவானையும் ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லலாமா என்று யோசித்த போது ஒரு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. நட்புக்கு என்ன திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும்? உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே அவன் இடுக்கண் களைவதாம் நட்பு. மிகச்சிறந்த ஒரு உதாரணம். நண்பர்கள் ஒருவர் மற்றவருக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள், இணக்கமாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். எந்தவித நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் விட்டு விலகவோ ஓடி போகவோ மாட்டார்கள், இணைந்திருப்பார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் நட்பு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சோம்னா, சொறி வந்தவன் கை போல சொரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இடைஞ்சல் பண்ணாலும் நட்பு கூட இருக்கணும். இப்போ எப்போவுமே ரொம்ப நன்மைத்தனத்துக்கு தான் கூட இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், கூட இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது தெரியணும்ல அப்படிங்கிறது. அப்போ நட்பை பற்றி சில ஏதாவது பார்ப்போமேன்னு சொல்லி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுக்கு தலைப்பு இருடா நானும் வாரேன். அதான் தலைப்பு போட்டிருந்தாங்க. இருடா நானும் வாரேன்னா என்ன அப்படி பேத்தா? எடுத்த உடனே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், மச்சான் எங்கே இருக்கிற? டீ குடிக்க போகிறேன்டா. இருடா மச்சான் நானும் வாரேன். அப்படி என்னடா செய்கிற? போர் அடிக்கிறா, சும்மா இருக்கேன். இருடா மச்சான் நானும் வாரேன். எங்கடா இருக்கிற? ஒரு அடிதடியாகி போச்சு, போலீஸ் இழுத்துட்டு போகுது. இருடா மச்சான் நானும் வாரேன். கடைசியில் என்ன பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறானே, வாழ்க்கையை வெறுத்து போச்சுடா, சாக போகிறேன், இருடா மச்சான் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி. நீ வாழ்றியா, துன்பப்படுறியா, துயரப்படுறியா, உனக்கு இழுத்துட்டு போகிறானா, எங்கே போனாலும் பரவாயில்ல நான் வருவேன். இன்னொரு ரீல்ஸை பார்த்தேன். ஒரு நர்ஸு காயப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தனுக்கு நினைச்சாங்க ஊசி போட போகிறாங்க. அதிகாலையில் ஊசி போட போகும்போது பக்கத்து பட்டில் இருக்க எழுந்திரிச்சு கையை பிடிச்சி நிப்பாட்டுறான். ஏன்பா நிப்பாட்டுற? ஊசி போடாதீங்க. ஏன் போடக்கூடாது? இந்த நேரத்துக்கு அவருக்கு ட்ரிப்ஸே போடணும். ட்ரிப்ஸு என்ன செய்யலை, கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நான் ஊசி போட்டு தான் அவன். இல்லை, அனுமதிக்கப்பட்டது நான், அது என் ஃப்ரெண்டு. அவன் பெட்டில் தான் தூங்குவான். அதனால் என்ன செஞ்சிட்டான், என்னை சேரில் உட்கார வச்சு அவன் பெட்டில் படுத்துக்கிட்டான். மருத்துவமனையில் அவன் எப்படி இருக்கிறாங்கிறத பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு கூட நான் இருக்கணும். நான் சௌகரியமாக இருக்கிறேன் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம்.
என்னுடைய நண்பனுடைய துன்பத்தில் நான் உடன் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது தான் இந்த காலகட்டத்தினுடைய நட்பாக அல்லது பொதுவாக நட்பாக இருக்கிறது. இனி இவர்களை இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இணக்கமான ஒரு பிணைப்பை நட்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். திருத்தூதர்களில் நம்முடைய பாதுகாவலர் மட்டும்தான் மறைசாட்சிய மரணத்தை அடையவில்லை, அப்படிதானா? மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையிலே வெட்டுண்டோ அல்லது காயப்பட்டோ இறந்து போனார்கள். நம்ம ஆள் மட்டும்தான் எப்போ இறக்கணுமோ அந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்து இறந்தார். ஏன் காரணம்? என்ன காரணம்? இயற்கையான மரணத்தை அடைந்த ஒரே திருத்தூதர் நம்ம ஆள் மட்டும்தான். என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுளுடைய சித்தம். சூப்பர், தப்பிச்சுக்கலாம். கடவுளுடைய சித்தம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். வேற என்ன காரணமாக இருக்கும்? எல்லாமே கடவுளுடைய சித்தம் தான். இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு கேள்வி கேட்பார். பேதுருவை நீ எப்படி இறப்பன்னா உன் கையை விரித்து கொடுப்பார், அவங்க என்ன செய்வாங்க, உன்னை கட்டி இழுத்துட்டு போய் அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுருவுக்கு ஒரு கேள்வி. நான் சாகிறேன் பிரச்சனை இல்லை, நான் கஷ்டப்பட்டு சாகிறேன் பிரச்சனை இல்லை, உங்களுடைய நண்பர்னு சொல்லி ஒருத்தரை கூட்டே அழைத்தீர்களா யோவான், இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் வர்ற வரைக்கும் இவர் இருக்கணும்னு நான் நினச்சா உனக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்படிதானா? அப்போ இதை வச்சு என்ன சொல்லுவாங்க? இயேசுவினுடைய நெருக்கமான திருத்தூதர் யோவான், அதனால் அவர் நேச்சுரலாக இயற்கையாக இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்து. கடவுள் ஓர வஞ்சனம் வைப்பாரா? ஆள் பார்த்து செயல்படுவாரா? விவிலியம் சொல்கிறது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அப்போ எனக்கு பிடிச்சவங்க அதனால அவங்க இயற்கையாக சாகட்டும், எனக்கு இவங்கெல்லாம் பிடிக்காதவங்க அதனால் சீக்கிரம் சாகட்டும் கடவுள் நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அப்போ திருத்துதர் யோவானுக்கு மட்டும் ஏன் இயற்கையான மரணம் கிடைத்தது, அவர் மட்டும் ஏன் மறைசாட்சி மரணத்திற்கு ஆளாகவில்லை என்று யோசிக்கிற பொழுதுதான் இன்றைய நாளினுடைய தலைப்பு அதற்கு பதிலாக அமைந்தது. இனியவர்களே, வாழ்க்கையில் சாவை விட ஒரு பெரும் துயரம் உண்டு என்று சொன்னால் நமக்கு பிடித்த மாணவர்கள் இறப்பதை அருகில் இருந்து பார்ப்போம். அதை விட கொடுமையான ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் கிடையாது. நாம் இறப்பது கூட நமக்கு பெரிய காரியமாக இருக்காது. ஆனால் நமக்கு மிகவும் பிடித்த மாணவர்கள் துன்பப்பட்டு அதை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத கையறு நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. நம்முடைய பாதுகாவலர் இயேசுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்து ராவுணவை உண்டவர், எல்லாவற்றிலும் தனி சலுகை பெற்றவர். இயேசுவை சார்ந்திருந்த எல்லா திருத்தூதர்களும் ஓடி போனபோது கூட எல்லா அதிகாரிகளிடம் பேசி பேதுருவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தவர். அரண்மனைக்குள்ள பேதுருவை அழைத்து வருவதற்கு அதிகாரியிடம் பேசுகிற அளவிற்கு அவர் அதிகாரம் பெற்றவராக இருந்தார், செல்வாக்கு உள்ளவராக இருந்தார். இவ்வளவு அதிகாரம் இருந்தும் இவ்வளவு செல்வாக்குகள் இருந்தும் பெரிய பெரிய தலைவர்களோடு உறவு இருந்த போதிலும் இயேசுவினுடைய இறப்பை அவரால் தள்ளி போட முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. எல்லாம் இருந்து என்ன செய்ய, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? கிடைக்காது. எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ காசை வச்சு என்ன பிரயோஜனம், ஆஸ்பத்திரியில் செலவழித்தும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று வருந்துகிற ஒரு நோயாளியினுடைய மரணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள், மனநிலையை யோசித்து பாருங்கள். அதை விட அதிக கொடூரமான ஒரு மன வேதனை அனுபவித்தவர் நம்முடைய புனிதர். என்னுடைய நண்பர், என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர், இவருக்காக நான் எதையும் செய்ய துணிகிறேன் என்று சொன்னவர். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம். யார் வலப்பக்கத்தில் அமர்வது, யார் இடப்பக்கத்தில் அமர்வது என்ற கேள்வி வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கிற பொழுது எந்தவித யோசனையும் இன்றாமல் எங்களால் இயலும் என்று சொன்னவர். யாக்கோபு இல்லை, யாக்கோபு ஓடிட்டார், ஆனால் உறுதியாக இருந்தார். நான் ஆண்டவரிடம் எதை வாக்குறுதியாக கொடுத்தேனோ அந்த வாக்குறுதிக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய இறக்கும் தருணத்தின் வரையில் நான் அருகில் இருக்கிறேன். ஆனால் என்னால் வேற ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு பிடித்தமான நபர் என் கண் முன்பாக ரத்தம் சொட்ட சொட்ட பொங்கி கொண்டிருக்கிறார். அந்த வழிகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இதுக்கு மேல வாழ்றதுக்கு அவருக்கு என்ன தேவை? ஒரு தேவையில்லை. பிடிச்சமான ஒருத்தர் இறப்பதை கண்கூடாக பார்க்கிற பொழுது மனதளவில் நம்முடைய பாதுகாவலர் இறந்து விட்டார், மனதளவில் மறைசாட்சியை இவர் அடைந்து விட்டார்.
ஆண்டவருடைய சிலுவையின் அடியிலே நின்று மனதளவில் இயேசுவோடு இறந்ததனால்தான் அவருக்கு ஆண்டவர் உடல் அளவிலான இறப்பை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் அவர் இயல்பான ஒரு மரணத்தை அடைகிறார். இனி இவரை மற்ற எல்லா திருத்தூதர்களையும் விட இவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை கண்டேன், அவரை தொட்டேன், உணர்ந்தேன். எல்லாரையும் விட அதிகமாக அன்பை குறித்து பேசுகிறார். ஒப்பற்ற அன்பு. இந்த ஒப்பற்ற அன்பை அவர் உணர்ந்து கொண்டதனால் தான் இயேசுவினுடைய சிலுவையின் அடிவரை வேறு எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் இறப்பின் கடைசி தருணம் வரை அவர் இயேசுவோடு இருக்கிறார். இனி இவர்கள் இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்கிறது. நம்முடைய பாதுகாவலரை போல நாம் வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதம் அது. நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். நம்ம குடும்பங்களில் அதிக பிரச்சனை எப்போ வரும்? நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடக்கிற பொழுது அதை நம்ம எதிர்த்து பேசுவோம். நீ ஏன் இதை பண்ணுற? எனக்கு அது பிடிக்கல, அதை செய்யாத. நீ எதுக்கு சத்தம் போடாத. நீ எதுக்கு உரிமை எடுக்காத. நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாத முடிவுகளை கொடுக்காத. எனக்கு பிடித்தமானவை என்னுடைய குடும்பத்தில் நடக்கும் என்று சொன்னால் நான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னுடைய குடும்பத்தில் நடக்கும் என்று சொன்னால் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லதோ கெட்டதோ என்று ஆராய்ந்து கூட பார்க்காமல் சண்டை போட்டுருவோம். அதுதான் இயல்பாக எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம். பாதுகாவலருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இயேசுனுடைய இறப்பு கண் முன்பாக நிகழ்வது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இது உலகத்தினுடைய மீட்பிற்காக, வேறு எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை. என் ஃப்ரெண்டு செத்த பிறகு எனக்கு வேற என்ன இருக்குது என்று நினைக்கவில்லை. அவருடைய தாய் இருக்கிறார், அவரை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சீடர்கள் இருக்கிறார்கள், திருத்தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டியிருக்கிறது. இயேசுவினிடம் ஒப்படைத்த ஒப்பற்ற நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் நான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகவாத நான் வாழ வேண்டும். வாழ்கிறார். நம்முடைய குடும்பங்களில் நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அது ஒப்பற்ற செயல். அது பாதுகாவலர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இனி இவர்களை நாம் எல்லாம் நம்முடைய பாதுகாவலர் இயேசுக்கு கொடுத்த வாக்குறுதி போல வாக்குறுதி கொடுத்தவர்கள். நீ துன்ப கிண்ணத்தில் குடிக்க இயலுமா என்று கேட்ட பொழுது ஆம் குடிக்க இயலும் என்று சொன்னார். கடைசி வரைக்கும் அதை குடித்தார். நாமும் வாக்குறுதி கொடுத்தோம். என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அப்படிங்கிறத எவ்வளோ சோகமாக சொல்கிறோம். தெரியாதனமாக கொடுத்துட்டோங்க மாதிரி. அப்படிதான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் இவ்வளோ வருத்தமாக சொல்கிறோம் பாருங்க. நீங்கள் வருத்தப்படுறீங்களோ வருத்தப்படலையோ, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. வாழ்கிறோமா? துன்பத்தில் வாழ்கிறோமா? இன்பத்தில் சேர்ந்துக்கிறோம். இன்பத்திலும் உடல் நலத்திலும் இருக்கிறோம், துன்பத்திலும் உடல் நலப்பற்ற சூழ்நிலையிலும். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தால் சந்தோஷப்படுறோம். இல்லைன்னா நல்ல அப்பா அம்மா நான் கேட்டதெல்லாம் கிடைக்குது, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஏன் எதுக்குன்னு சொல்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் 500 ரூபா கொடுக்குறாங்க, செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு. நல்ல அப்பா அம்மா. காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் கேட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நல்ல அப்பா அம்மா இல்லை. அப்போ துன்பத்தில் என்னுடைய குடும்பத்தினரோடு, என்னுடைய கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, சகோதர சகோதரிகளோடு என்னால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி என்னுடைய பாதுகாவலுடைய பிள்ளையாக இருப்பேன்? தன் நண்பரோடு அவர் இறக்கும் வரையிலும் உறுதியாக நின்றார், உறுதுணையாக இருந்தார், பாதுகாப்பாக நின்றார். அவருடைய இறப்பை மனத்திற்குள் ஏற்று அவர் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர் அல்ல, அவர் கடவுளுடைய மகன், கடவுளுக்கு முன்பாகவே பிறந்தவர் என்பதை அறுதியிட்டு கூறியவர். இனி இவர்களை மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுனுடைய பிறப்பை குறித்து சொல்கிற பொழுது ஆபிரகாமிலிருந்து தொடங்குகிறார். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுனுடைய வரலாறை சொல்கிற பொழுது ஆதாமின் மகன் என்று தொடங்குகிறார். ஆனால் நம்முடைய பாதுகாவலர் தான் இயேசு கிறிஸ்து குற்றவாளி அல்ல, அவர் கடவுளோடு கடவுளாக இருந்தவர் என்பதை அறிவித்து அறிக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாகவும் இருந்தது. அந்த வாக்கு மனிதராகி நம்மிடையே வாழ்ந்தார், அவரைத்தான் நீங்கள் கொன்றீர்கள் என்று சொல்கிறார். அப்போ என்னுடைய நண்பனுடைய துன்பத்தில் நான் இறக்கிற பொழுது அவனுடைய துன்பத்திற்கு மாற்றாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, அவருடைய இறப்பை என்னால் தடுக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய இறப்பிற்கு சொல்லப்பட்ட காரணம் தவறு என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் சுட்டி காட்டினார். அதுதான் அவர் சிலுவையினுடைய அடியில் பெற்றுக்கொண்ட பாடம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே யாராவது ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் வாழ்கிற ஒருவரை குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய துன்பத்தில் நாம் இருக்க வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது, அவர்கள் சொன்ன காரியம் தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. என் குடும்பத்தில் இருக்கவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா, என்னோடு வாழ்கிறவனுக்கு நான் உறுதுணையாக இருக்கலன்னா யார் இருப்பா? இப்போ குடும்பத்தில் இருக்கிறவரோடு நாம் இருப்பதில்லை. குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா நமக்கு தெரியாது, அதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, எனக்கு என்ன, நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியா என்று காயின் கேட்டது போல நாம் உதறி தள்ளி விடுகிறோம், ஓடி போய் விடுகிறோம்.
இங்கே ஓடி போனால் தப்பு இல்லை. ஆனால் தப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் கண்டுட மாட்டேன் என்று போய்வதனால யாருக்கு எந்த நன்மை? நம்முடைய பாதுகாவலரும் ஓடி போயிருந்தா இந்த உலகம் குறை சொல்லியிருக்காது. எல்லா திருத்தூதர்களும் ஓடி போனாங்க, இவரும் ஓடி போயிட்டார், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இவர் நிற்கிறார். நான் ஓடி போன அந்த சமூகம் என்ன கொலை செய்யாது, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நான் ஓடி போக மாட்டேன், ஏனென்றால் இறக்கப் போவது என்னுடைய நண்பர். எப்படி விட்டு ஓடி போக முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, பரவாயில்லை, கூட இருப்பேன். நம் குடும்பத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு அவருடைய துயரங்களை தீர்க்க நம்மளால் முடியவில்லையா? பரவாயில்ல, கூட இருங்க. கூட இருக்க கூட மாட்டேன்னா அப்போ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் நம்முடைய பாதுகாவலர் சொல்லுகிற ஒரு காரியம். துன்பப்படுகிறவர்களுடைய துயரை உங்களால் தீர்க்க முடியவில்லையா? உடனிருங்கள், உடனிருந்து வலுவூட்டுங்கள். அவர்கள் செய்கிற தவறுக்கு ஒருவேளை இந்த உலகமே எதிர்த்து நின்றால் நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. என் தம்பி, என் அண்ணன், என் தங்க, என்னுடைய அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய பிள்ளைகள், நான் கூட இருப்பேன். தவறு செய்திருக்கிறான், நான் உறுதுணையாக இருப்பேன். நான் கூட இல்லைன்னா வேற யார் இருப்பா? அப்படிங்கிற உறுதுணையை, ஒரு பாதுகாப்பை நாம் தான் கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை தான், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ஆசையையும் ஆவலையும் தான் நம்முடைய பாதுகாவலர் கொண்டிருந்தார். அந்த பண்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். பாதுகாவலருடைய வழியிலே நம்மோடு வாழ்கிறவருக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உறுதுணையாக இருப்போம். ஆண்டவருடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். கடவுள் நம்முடைய பாதுகாவலர் மூலமாக நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் எழுதி நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர் அனைவரும் தங்களது சொல்லாலும் செயலாலும் நல்ல வழிகாட்டுதலாலும் மக்களை மேற்க மக்களாய் உருவாக்கும் புனித மக்களை தொய்வின்றி தொடர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை துணையாளரான இறைவா, எம் பங்கு தந்தை அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்களின் உடல் உள்ள ஆன்ம நலம் அருளவும், தங்களது பணிவாழ்வில் மனம் தளராமல் பணியாற்ற உமது அன்பையும் ஆசையையும் தூய ஆவியாரையும் துணையையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே என் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலி சிறப்பிக்கும் இளையோர்கள், இளம்பெண்கள், பீடப்பூக்கள் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தொலைக்காட்சி, கைபேசி, இணையதளம் வழியாக வரும் தீமைகளை தெளிவான சிந்தனை, மன வலிமை, இறை வழிபாடு, இறை வார்த்தை போன்ற ஆயுதங்களை கொண்டு வென்று உம்மேற்ற செல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் இறைவா, உமது அன்பின் அழைப்பை ஏற்று அன்பில் நிலைத்திருந்து அன்பின் உச்சகட்டமாகிய சிலுவை அடியில் நின்று இறுதி வரை உம்மை விட்டு விலகாதிருந்த எம் புனிதரை போல வாழ்வின் சோதனைகளிலும் உலக மாய கவர்ச்சிகளிலும் உம்மை விட்டு பிரியாது உம்மில் உம் அன்பில் உம்மீது கொண்டு நம்பிக்கையில் நிலைத்திருக்க வரமருள வேண்டும் என்று இறைவா
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றியம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இறையன்பிலும் பிறரன்பிலும் நாளும் வளரவும், பிள்ளைகள் முழு கவனம் செலுத்தி கருத்தாய் படித்திடவும், இளம்பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித அருளப்பர் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய பங்கையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ உடைய பிள்ளைகள் நாங்கள் எழுப்பியிருக்கின்ற இந்த வேண்டல்களையும் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆசைகளையும் நீர் கண்ணோக்கி நாங்கள் என்றும் உடைய அன்பில் வாழவும் வளரவும் தேவையான அருள்வரங்களை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பு மரணம் பண்பு பாசமும் எல்லாம் நீ தந்தது. பண்பு மரணம் பண்பு பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வு வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வு வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பார்ந்தவற்றை நம் அனைவரும் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய பாதுகாவலர் புனித அருளப்பருடைய நவநாள் திருப்பலி ஒரே குடும்பமாக ஒப்புக்கொள்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து
திரு தூதர் அருளப்பருக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருச்சபை முறை புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடிப்படையாக கொண்டு நிலைத்திருக்க செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தனலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலர் நற்செய்தியாளர் யோவான், தாய் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய புனித வபியான், புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் சகல ஆபத்துகளிலிருந்தும் எங்கள் பாதுகாவலர் அருளப்பர் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இதுவரை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் இன்று பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எந்தன் நேசரே, என்னோடு பேச வாருமே. இயேசுவே எந்த நேசரே, என்னோடு பேச வாருமே. ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் சேயனை தேற்றிடும் நிகழ்வுகளும் திருமகன் முந்தன் உயிர்ப்புக்களே. கலங்கரை விளக்கேவா, காரிருள் நிலவேவா, கதியென நினைக்கும் படியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. கதியென நினைக்கும் படியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் பிள்ளைகளுக்கு கருணை மழை வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து
எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். உம்மை புகழச் செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித அருளப்பர் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்தவரம் கொடி தரும் எங்கள் காவலரே, புனித அருளப்பரே. இதவரம் கூடி தரும் எங்கள் காவலரே, புனித அருளப்பரே. உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மரத்தின் ஆசிரனை வேண்டுகிறோம். கிறிஸ்தவரம் கொடி தரும் எங்கள் காவலரே, புனித அருளப்பரே. அலையலையாய் மக்கள் வெள்ளம் ஆர்த்தெழுந்து போற்றி உந்தன் ஆனந்த நாமத்தை பாடிடுதே. அலையலையாய் மக்கள் வெள்ளம் ஆர்த்தெழுந்து போற்றி உந்தன் ஆனந்த நாமத்தை பாடிடுதே. தேடி வரும் எங்களுக்கு கோடி நன்மை தேடி தரும். தேடி வரும் எங்களுக்கு கோடி நன்மை தேடி தரும். அன்னையே எங்கள் காவலரே. அன்னையே எங்கள் காவலரே. கேட்டவர கோடி தரும் எங்கள் காவலரே, புனித அருளப்பரே. கிறிஸ்தவர கோடி தரும்